எங்க ஊர் சைட்லலாம் பிரியாணி அப்படின்னாலே அது கூட கண்டிப்பா மட்டன் தால்ச்சா இடம் பெற்றிருக்கும். இங்க சென்னை பொறுத்தவரைக்கும் பிரியாணினாலே எப்படி கத்திரிக்காய் தொக்கு வந்து மேண்டேட்ரியோ, அதே மாரி எங்க ஊர் சைட்லலாம் பிரியாணினாலே மட்டன் தால்ச்சா. ஸோ எங்க ஊர் ஸ்டைல்ல மட்டன் தால்ச்சா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு 2 கப் துவரம் பருப்பு போட்டிருக்கேன். இது கூட ஒரு கை மட்டும் கடல பருப்பு போட்டிருக்கேன். இத நல்லா அலசி எடுத்துட்டு வந்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு இதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு, கொஞ்சம் கை நெறைய சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு. இது கூட ஒரு 2 தக்காளி, பழுத்த தக்காளியா போட்டிருக்கேன். இது நல்லா போட்டதுக்கப்புறமா, இது கூட நம்ப கழுவி வச்சிருக்க மட்டன் துண்டுகள போட்டு, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, குக்கர நல்லா மூடி ஒரு 6, 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது ரெடியா இருக்கட்டும். விசில் அடங்குனதுக்கு அப்புறமா ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு, இது கூட பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து மெயின் வந்து கல்பாசி. கல்பாசி கண்டிப்பா போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமா சோம்பு போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீட்டமா நறுக்கி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே போட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கும்போதே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயுமே ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க வாசனைக்காக. இப்போ நான் அங்கே 2 தக்காளி போட்டிருக்கேன். இங்கே மீதி உள்ள 1 தக்காளி. ஸோ மொத்தமா 3 தக்காளி போட்டிருக்கேன். இந்த 1 தக்காளியும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கலந்து மூடி வச்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். இதெல்லாம் போட்டு அந்த எண்ணெயில ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு, இங்கே நான் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், அப்புறம் வந்து வாழைக்காய் இது 2த்தையுமே இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான காய்கள் போட்டுக்கலாம். பட் கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய் கூட போட்டுக்கலாம். கடைசியா மாங்காய் ஆனா கம்பல்சரி போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம இங்கே விசில் அடங்கிருச்சு. அந்த தண்ணியும் இது கூட சேர்த்து பருப்பு தண்ணியை போட்டு நல்லா கலந்து விட்டு, இந்த காய்கள் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்து ரெடி ஆகட்டும். இது நல்லா வெந்து ரெடி ஆனதுக்கு அப்புறமா இது மேலே நம்ம இங்கே மாங்காய் துண்டுகள் எடுத்து வச்சுருக்கேன். காய்கள்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ மாங்காய் எடுத்து வச்சுருக்கதை இது கூட சேர்த்துட்டு, இங்கே வந்து நான் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காயில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அது கூட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு போட்டு, கூட கொஞ்சம் கசகசா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு அந்த தேங்காய் பேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் குக் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு இங்கே புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் லெமன் போட்டிருக்கேன். உங்களுக்கு புளிப்பு கரெக்டாக இருக்குன்னா லெமனை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது போட்டு நல்லா கொதிக்க விட்டு, நல்லா கை நிறைய கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நல்லா சூப்பரான சுவையான கும்பகோணம் தால்ச்சா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டன் பிரியாணி இல்லை சிக்கன் பிரியாணி எது கூட வேணாலும் சூப்பராக போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.